அமர்நாத் லிங்கம் மற்றும் அமர்நாத் யாத்திரை பற்றி சில தகவல்கள் இங்கே தமிழில் நாங்கள் தர முயற்சித்துள்ளோம். அமர்நாத் லிங்கம் என்பது இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இமயமலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 12,756 அடி உயரத்தில் அமைந்துள்ள ஒரு குகை கோயிலாகும். அமர்நாத் லிங்கத்தின் சிறப்பு என்பது அது மனிதனால் செதுக்கப்படாத இயற்கையாகவே பனிக்கட்டியால் உருவாகும் ஒரு சிவலிங்கம் ஆகும். இதை சுயம்பு பனி லிங்கம் என்று அழைக்கிறார்கள். மிகவும் குளிர்ந்த குகைகளில் அல்லது பனிக்கட்டி நிரம்பிய இடங்களில் குகையின் கூரையிலிருந்து சொட்டும் நீர் உறைந்து தரையிலிருந்து கூரையை நோக்கி மேல் நோக்கி வளரும் பனிக்கட்டி தூண் போன்ற அமைப்பை ஆங்கிலத்தில் ஐஸ் ஸ்டாலாக்மைட் என்று சொல்வார்கள். நாம் தமிழில் பனித்தாழ்தூண் அல்லது பனிக்கட்டி தாழ்தூண் என்று அழைக்கலாம். அமர்நாத் குகையில் உருவாகும் பனிலிங்கம், அதாவது அமர்நாத் ஐஸ் லிங்கம், ஒரு வகையான பனித்தாழ்தூண் தான். அங்குள்ள குகை கூரையில் இருந்து சொட்டும் நீர் கீழிருந்து உறைந்து சிவலிங்க வடிவத்தில் மேலெழும்பி நிற்கிறது. பொதுவாக கோடை காலமான மே மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை குகைக்குள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நீர்க்கசிவு ஏற்பட்டு கடும் குளிரால் உறைந்து பனிக்கட்டியாக லிங்க வடிவில் உருவாகிறது. இன்னொரு அதிசயமான தகவல் என்னவென்றால், அந்த லிங்கத்தில் சந்திரன் தாக்கம் ஏற்படுத்துகிறது என்பதுதான். இந்த பனிலிங்கத்தின் அளவு சந்திரனின் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களுக்கு ஏற்ப மாறுவதாக நம்பப்படுகிறது. பௌர்ணமி, அதாவது முழு நிலவு நாட்களில் லிங்கம் முழு உருவிலும் அமாவாசை காலங்களில் உருகுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பிரதான லிங்கத்துடன் இயற்கையாகவே உருவாகும் மேலும் 2 சிறிய பனி வடிவங்களும் குகைக்குள் உள்ளன. இவற்றை பார்வதி தேவி மற்றும் விநாயகராக பக்தர்கள் கருதி வழிபடுகின்றனர்.